உயிரை தவிர எல்லாத்தையும் பறிச்சிட்டான் அப்படின்னு தன் மகன் மீதே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இல்லை, அதாவது ஒரு சாதாரண சின்ன ஒரு குடும்ப சண்டையாக ஆரம்பிச்சது ஒரு பெரிய கட்சியோட பிளவாக போய் மாறிடுச்சு. ஆக்சுவலாக அவருக்கு என்னன்னா, தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்த ஒரு கட்சி தன்னுடைய விருப்பங்கள் அதில் நிறைவேறாம போச்சுன்னா அது அவருக்கு பெரிய ஒரு அடியா இருக்கு. நீங்க தான் அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா வச்சே 16ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கொண்டீங்க. உங்க நோக்கம் என்னவா இருக்கு? நமக்கு அப்புறம் பாமகவை நடத்துறது நம்ம பையன் தான் அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருந்தீங்க. இதுல ஏன் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது? ஆக்சுவலா ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை வளர்த்ததுல அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு. காடு மேடு கழனி எல்லாம் சுத்தி அவர் தான் வளர்த்தார். அவர் பாடுபட்ட மாதிரி யாரும் பாடுபட்டு முடியாது. அதுக்காக பாடுபட்டார், நல்லா வளர்த்தாரு. 6% 7% ஓட்டு வரையும் கொண்டு வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல வரல. ராமதாஸோட ஆதரவாளர்களா அவரை ரொம்ப மரியாதைக்குரியவராக கண்ணிய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தா கூட தேர்தல் வரும்பொழுது மாம்பழ சின்னம் எங்க இருக்கு, பாமக சார்பா யார் நிக்கிறாங்கன்னு பார்த்தா இவர் தான், அன்புமணி தான் அதை ரெப்ரசென்ட் பண்றாரு. வெறுமே இது மாதிரி இருக்கிறது பாமக தொண்டர்களுக்கு வருத்தமான விஷயம். கட்சி இப்படி போறதுன்றது வருத்தமான விஷயம். இப்போ இது மாதிரி எல்லாம் இப்போ சாபம் விடுறாரு இல்லையா ராமதாஸ் அவர்கள், அந்த எமோஷன்ஸ் தேவையில்லை. அவங்க வாக்காளர்களை ரொம்ப குழப்புற ஒரு விஷயமா இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் திரு பிரியன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்த வீடியோல பாமக தொடர்பான வீடியோவுக்கு மக்கள் பெரும் ஆதரவை கொடுத்துருக்காங்க. எதிர்மறையான விமர்சனங்கள், கருத்துக்கள், கமெண்ட்ஸ்ல வந்திருந்தா கூட வீடியோவுக்கு ஆதரவு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதோட தொடர்ச்சியா ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் சமீபத்தில் கொடுத்துருந்தாரு. நிறைய பேசியிருக்காரு. ஸோ தொடர்பாகவே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் கொடுத்த அந்த டெட் வார்த்தைக்கு முன்னாடி என் உயிரை தவிர எல்லாத்தையும் பறிச்சிட்டான் அப்படின்னு தன் மகன் மீதே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சின்னம் இது எல்லாமே அன்புமணிக்கு தான் சொந்தம், கட்சி அன்புமணிக்கு தான் சொந்தம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. 46 ஆண்டு காலம் பக்கம் உழைச்சிருக்கேன் நானே, எனக்கு மட்டும்தான் அந்த கட்சின்னு ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றாங்க. என்னதான் இது? இல்லை, அதாவது ஒரு சாதாரண சின்ன ஒரு குடும்ப சண்டையாக ஆரம்பிச்சது ஒரு பெரிய கட்சியோட பிளவாக போய் மாறிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப மனம் நொந்து பேசுகிற அளவுக்கு போயிருக்கு. நம்ம ஆக்சுவலாக கண்ணீர் விட்டு பேசுகிறார். ஆக்சுவலாக இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் அவர் இஷ்டப்பட்டு தான் அன்புமணிக்கு அந்த 23 பொதுக்குழுல அவரை பொதுச் செயலாளர் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னு நினைச்சீங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகளில் அந்த வாரிசுகள் வராங்க. ஸோ உங்கள் கட்சியிலையும் அந்த மாதிரி நீங்கள் வயசாகிடுச்சுன்னு உங்களுக்கு நீங்கள் அவர் கொடுத்தீங்க. அந்த இதை அவருக்கு நீங்கள் கொடுத்த பிறகு அவர் அந்த பார்ட்டி நடத்தியிருந்தார். 24 எலெக்ஷன்ஸ் வந்தது. நீங்கள் அதிமுகவோட போகணும்னு நினைச்சீங்க. அவர் பாஜகவோட பல காரணங்களுக்காக பாஜகவோட போகணும்னு நினைச்சார். அவர் பாஜகவோட போனார். ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கும்பொழுது உங்களுக்கு அதுலேருந்தே ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தது. ஆக்சுவலாக ஸோ அப்படி வரும்பொழுது இந்த முகுந்தனை நீங்கள் இதாக்கணும்னு நினச்சிங்க, இளைஞரணி செயலாளர் ஆக்கணும்னு நினச்சிங்க. அது அவர் இல்லை, இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும், கட்சியில் வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ஓப்பனாகவே தான் சொன்னார் அவர் அன்புமணி. அதில் உங்களுக்கு பெரிய கருத்து வேறுபாடு நான் தான் நிறுவனர், இல்லாதெல்லாம் வெளியில போ. இல்ல, இது நடைமுறையில இருந்திருந்தா அங்க கருத்து முரணை வந்திருக்காது. அதாவது மக வந்திருக்காரு, மருமக வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது பேத்திகள் எல்லாருமே அரசியல் நிகழ்வுகளை என்ன பண்ணிருக்கலாம்னா, பொதுக்குழுல பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துட்டு பொதுக்குழுக்கு வந்திருக்கலாம். ஒண்ணு பண்ணல, வீட்டுல பேசி தீர்க்க முடியாம தான் இங்க வந்திருக்குன்றது தெரியுது. இங்க வந்தா பிரச்சனைகள் வரும்னு தெரியும் அவருக்கு, ராமதாஸ்க்கு. அப்படியும் பேசிட்டாரு அவர். அதாவது நான் சொன்னா அவர் ஒத்துப்பாருன்னு அவர் நினைச்சார். அங்கேயே பேசிட்டா நம்ம ஓப்பனா சொல்லிட்டா அன்புமணிக்கு வர வழி கிடையாது, ஒரு ஒத்துப்பாரு நினைச்சார். அன்புமணி ஓப்பனாவே எதிர்த்துட்டாரு அவரு. அதுதான் அங்க அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அதனால் அது நம்மளை இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். அதுலேருந்து இந்த கிளாஷ் தொடர்ந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கு. அதனால அதை விசிறி விடுறதுக்கு ஏற்றபடி பல பேர் ராமதாஸ் சுற்றி இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதனால அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்னன்னா, தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்த ஒரு கட்சி தன்னுடைய விருப்பங்கள் அதில் நிறைவேறாம போச்சுன்னா அது அவருக்கு பெரிய ஒரு அடியா இருக்குது. அதை தாண்டியும் ஒரு அரசியல்வாதியா, அதுவும் ஒரு கட்சி தலைவரா பயணித்தவருக்கு, அவர் என்னதான் நிறுவனர், அவதான் தலைவர்னு அவர் வச்சா கூட பாமக அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய சொல்லுக்கு இத்தனை காலமாக இசைந்த ஒரு கட்சி தான். அப்படிங்கும்போது
ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு கட்சியின் தலைவரா பயணித்தவர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய தலைமை கண் பார்வையில தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும்னு நினைக்கிறதுல தவறு எதுவும் இருக்கா? அதுதானே அரசியல்வாதிகளுடைய இல்ல ஒரு அரசியல்வாதி வந்து தன்கிட்ட அதிகாரத்தை வந்து கடைசி வரையும் விடமாட்டாருன்னு தான் உண்மை. அதாவது கலைஞர் இருக்கிறவரையும் வந்து அவர் ஸ்டாலினை வந்து நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனா நியமிக்கல. எம்ஜிஆர் செயல் தலைவர் வரையும் தான் வர முடிஞ்சது அவரால். அதுக்கப்புறம் அவர் போன தான் தலைவர் வந்தார் வச்சுக்கோங்க. பல விஷயங்கள்ல கலைஞர் உரிய நேரத்துல ஸ்டாலினுக்கு அந்த ஏற்றத்தை கொடுக்கல, ரொம்ப தள்ளி தான் கொடுத்தார். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு தந்தையா வந்து நீங்க அந்த கட்சியை வந்து அந்த மகனுக்கு ஒரு அடுத்த இது கொடுக்குறீங்களே, தலைவர் பொறுப்பு கொடுக்குறீங்களா, நீங்களா இஷ்டப்பட்டு தானே கொடுக்குறீங்க. ஆக்சுவலா 23 பொதுக்குழு நீங்க தான் இஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது வந்து அப்புறம் கொடுத்த பிறகு நீங்க அவரை கொஞ்சம் சுதந்திரமா நீங்க செயல்பட விடணும். அவர் கட்சியில தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ, ஒரு கட்சினா ஒரு எலெக்ஷன் தோப்பாங்க, ஒரு எலெக்ஷன் ஜெயிப்பாங்க, பல விதமா போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க வந்து நீங்க 24 எலெக்ஷன் ஒழுங்கா நடத்தல, இல்ல வேற 21 எலெக்ஷன் ஒழுங்கா நடத்தல அப்படின்னா, நீங்க தான் அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா வச்சே 16ல வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு கொண்டாந்தீங்க. உங்க நோக்கம் என்னவா இருக்கு? நமக்கு அப்புறம் பாமகவை நடத்துறது நம்ம பையன் தான் அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருந்தீங்க. இதுல ஏன் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது? ஆக்சுவலா வந்து இல்ல, அவர் உழைக்கவே மாற்றாரு, அவர் செயல்படவே மாற்றாரு, அதனாலதான் அவருக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்குறேன்ற விமர்சனம். இல்ல அதாவது நீங்க அப்ப நீங்க முதல் 23ல அவருக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்துருக்கலாமே, எதுக்கு தலைவர் பதவி கொடுத்தீங்க? நீங்க தானே கொடுத்தீங்க. சரி, நீங்க முதல்ல செயல் தலைவராக உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தலைவராக கொடுக்குறேன்னு நீங்க சொல்லிருக்கலாமே. பொதுக்குழு மூலமா நீங்க அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தீங்கல்ல. இப்ப அந்த தலைவர் அவரே ராமதாஸ் ஐயா அவர்களே அவரே கேள்வியாகவும் இருக்கிறாரு, அவரே பதிலாகவும் இருக்கிறாரு. ஒரு பிரஸ் மீட்லயும் நான் ஏன் நான் தானே கொடுத்தேன் அப்படின்னு தலைவர் பதவி நான் தானே கொடுத்தேன்னு சொன்னா, ஆமா, பல ஏமாற்றங்களை நான் நம்பி கொடுத்தவங்க எல்லாம், பல ஏமாற்றங்களை அமைச்சரானவங்க எல்லாம் என் மூலியமா என்னை ஏமாத்துனாங்க, எனக்கு பெரிய துரோகம் பண்ணாங்க, அதனால அவனுக்கு கொடுத்தேன். ஆனா பெத்த பிள்ளைய இப்படி பண்ணும் நான் நினைச்சேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் வந்து ரொம்ப ஓப்பனாவும் பேசிடுறாரு. பெத்த பிள்ளை இப்படி பண்ணுவான்ற ஒரு கேள்வியோட நீங்க வந்து கொடுத்தவர் நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து நீங்க பார்க்கணும். நீங்க வந்து அவரை செயல்பட விட்டு நீங்க பாருங்க, உங்க விருப்பங்களை சொல்லுங்க. அவர்னா முகுந்தன் அப்பாயின்மெண்ட்டுக்கு முடியாதுன்னு சொன்னாரு. கொஞ்ச காலம் உழைக்கட்டுமே, உழைச்ச பிறகு கொடுக்கலாதான்னு சொன்னார் அவரு. இப்போ அன்புமணி வந்து 2004க்கு அப்புறம் தான் பாமக உள்ள வந்தாரு. அப்புறம் இளைஞரணி தலைவராக மெதுவாக வந்தாரு. அப்போ அப்கோர்ஸ் அங்கே சென்ட்ரல்ல மந்திரியாலாம் போனார் வச்சுக்கோங்களேன். அவருக்கான வாய்ப்பை வந்து ராமதாஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, அதான் சார், பள்ளி சேர்த்தேன், கல்லூரி சேர்த்தேன், டாக்டர் ஆக்கினேன், எம்பி ஆக்கினேன், எல்லாமே நீங்க அவருக்கு பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் நீங்க பண்ணிட்டு வந்து நீங்க அவரை நம்பி முழுசா பொறுப்பை ஒப்படைச்சீங்க. திடீர்னு வந்து நீங்க இந்த முகுந்தன் விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இருந்தோடனே அதை ஒட்டி நீங்க எல்லா விதமான அதை ஒரு பெரிய ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா மாறிடுது இல்லை இப்ப. அது ஆக்சுவலா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் எவ்வளவு பெரிய வாக்குவாதங்கள் சொல்றத நீ கேளுன்றாரு இவரு பல எதிர்ப்புகளை பதிவு பண்ணும்போது அங்க ஒரு இல்ல அதாவது அது கடைசியா என்ன சொல்றாரு, நீ என்னோட பையனே இல்லைன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிட்டார். அது வந்து வயிறு எறிஞ்சு சொல்றேன், அதான் அரசியல் பயணம் முடிஞ்சதுன்னு இல்ல, அது வந்து ஒரு எமோஷனலா வந்து அவர் சொல்றது வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. ஆனா இந்த அளவுக்கு அவர் எமோஷனலா போக வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் வந்ததுன்ற ஒரு கேள்வியும் வருது. ஆக்சுவலா நீங்க ஒரு அப்பாவா நீங்க எமோஷனலா போறீங்க, 2 முறை 3 முறை சொல்றாரு. ஒரு அப்பாவா நீங்க எமோஷனலா போறீங்க, பட் ஒரு பார்ட்டியோட நிறுவனரா நீங்க எமோஷனலா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசியல் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சொத்துக்காக அப்பாவே இது பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்சியில வந்து ஒரு பிரச்சனைகள் அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்பாக்கும் பையனுக்கும் பிரச்சனைகள் வருதுன்றது வந்து உலகத்துல நடக்காத விஷயங்களா? எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயங்கள் தானே. அந்த காலத்துல இருந்து தந்தையை கொண்ட மகனும் உண்டு, ராஜாக்கள்லயே தந்தையை கொண்டு பதவிக்கு வந்த ராஜாக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நம்ம அது பாயிண்ட் அது இல்ல. பாயிண்ட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தந்தைக்கும் மகனுக்குமான கருத்து வேறுபாடுகள் நிறைய உண்டு. இவர் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கட்சியை வளர்த்ததுல அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு. காடு மேடு கழனி எல்லாம் சுத்தி அவர் தான் வளர்த்தார். அவர் வந்து அவர் பாடுபட்ட மாதிரி யாரும் பாடுபட்டு இருக்க முடியாது, அதுக்காக பாடுபட்டார், நல்லா வளர்த்தாரு. 6% 7% ஓட்டு வரையும் கொண்டு வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்க வந்து உங்க பையனை வந்து நீங்க நல்லா குரூம் பண்ணி கொண்டு வந்தீங்க. அவருக்கே வந்து அரசியல்ல அவருக்கு ஆர்வம் இல்லாத இருந்தாலும் கூட 2004க்கு அப்புறம் அவரை கொண்டு வந்தீங்க. அவரை எம்பி ஆக்கினீங்க, மந்திரி ஆக்கினீங்க, எல்லாம் பண்ணீங்க. அவரை முதல்வர் கேண்டிடேட்டா வச்சு பிரச்சாரம் எல்லாம் பண்ணீங்க. அவரை தலைவராக்கினீங்க, மாற்றம் முன்னேற்றம். ஸோ நீங்க எல்லாமே அவருக்கு பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சரி, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கருத்து வேறுபாடு வந்த பிறகு ரொம்ப தீவிரமாக அரசியல்ல பயணிக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அதான் சொல்றேன், இப்பயாவது கொஞ்சம் இவர் மௌனம் காத்திருக்கலாமோ? மீண்டும் அது இல்லங்க. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரைக்கும் தீவிரமா பயணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரு. ஏன்னா வந்து வர எலெக்ஷன்ஸ் வரப்போது அந்த பாமக இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் இவரை தான் வந்து தலைவர் அவங்க ஏத்துக்கிறாங்க.
எதிர்கால தலைவரா இவர் ஏத்துட்டாங்க பாமக. ஒரு கொஞ்சம் மூத்தவர்கள் வயசானவர்கள் எல்லாம் கொஞ்சம் ராமதாஸ் அவர்கள் மேல மரியாதை காரணமா, வன்னியர் சங்கம் எல்லாம் மரியாதை காரணமா அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கட்சியில அந்த பாமக இருக்கிற இளைய தலைமுறை எல்லாம் பெரும்பாலும் அன்புமணியை தலைவரா ஏத்துக்கிறாங்க. அது எலெக்ஷன்ஸ் வேற கிட்டக்க வரதுனால பாமக ஓட்டு அப்படிங்கறதுல பெரும்பான்மையான முக்கியத்துவம் பெற்றது வந்து வன்னியர் சங்கங்களுடைய அமைப்புகளுடைய அந்த ஓட்டுகள் தான். அந்த ஓட்டு பேங்க் அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அப்ப அவங்க எல்லாருமே ராமதாஸ் ஐயா அவர்கள் பக்கம் இருக்காங்க. இல்ல அந்த இடத்துல வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியா தான் நடக்குது. எப்படி இந்த அப்பாவுக்கும் பையனுக்குமான ஓட்டுன்னு போகும்போது அங்க பாமக தவிர அவங்க வேற மாட்டாங்க, மாம்பழ சின்னத்தை தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அன்புமணி நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து வன்னியர் இளைஞர்கள்லாம் வந்து வன்னியர் சங்கம் வந்து பாமக ஐயா பாமகவோட இருந்தா கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க நாங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ராமதாஸோட ஆதரவாளர்களா அவரை ரொம்ப மரியாதைக்குரியவராகவும் கண்ணிய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தா கூட தேர்தல்னு வரும்பொழுது மாம்பழ சின்னம் எங்க இருக்கு, பாமக சார்பா யார் நிக்கிறாங்கன்னு பார்த்தா இவர் தான், அன்புமணி தான் அதை ரெப்ரசென்ட் பண்றாரு. இவங்க வந்து போலி ரெக்கார்ட்லாம் தயார் பண்ணி தலைவர் ஆயிட்டாருன்னு ஜி.கே. மணி சொல்றாரு. அது ஒரு குற்றச்சாட்டு. அருள் சொல்றாரு. அது வந்து தவறான குற்றச்சாட்டு. ஆக்சுவலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இவர பொதுக்குழு அவர் எனக்கு தெரிஞ்சு 4-5 நாளா டெல்லியில தான் முகாம் போட்டிருக்காரு ஜி.கே. மணி. இல்ல அதாவது இவரை வந்து பொது தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த பார்ட்டி எலெக்ஷன்ஸ்லாம் 25 நடத்த வேண்டிய அவசியம் வந்த போது இந்த ஒரு வருஷம் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் தள்ளி போடலாம், நம்ம இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு இந்த தலைவர் போஸ்ட்டை வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 26 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ட்டு 25 நடந்த பொதுக்குழுல இவருக்கு எக்ஸ்டென்ஷன் ஒரு வருஷம் கொடுத்துட்டாங்க. ஆமா, ஏன்னா அந்த பொதுக்குழுல ராமதாஸ் என்ன முடிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவர் பொதுக்குழுவை கூட்டி அவருடைய பதவி காலம் முடிஞ்சது, மீண்டும் நானே பதவி ஏற்றுக்கிறேன், நான் தான் தலைவர்ன்ற அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு வந்தாரு. இல்ல அப்படி வர நடக்கலாம், அப்படி நடக்கல. இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. பார்ட்டி எலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண வேண்டி இருக்கிறதுனாலும் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வரதுனாலையும் நம்ம ஒரு வருஷம் தள்ளி போடலான்னு ஒரு வருஷம் இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுனால இவருக்கு 26 வரையும் பொறுப்பு இருக்கு. 26 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரையும் பொறுப்பு இருக்கு ஆக்சுவலா. அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல கேட்டபோது என்ன சொன்னாங்க, அன்புமணி தான் தலைவர், மாம்பழ சின்னம் அவருக்கு தான் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அவர் பாஜகவோட இருக்கிறது கூட அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துக்கலாம். தேர்தல் கமிஷன் பாஜகவோட நெருக்கமா இருக்காரு இல்லையா, அதனால கூட வந்து டக்குன்னு சொல்லிருக்கலாம். தேர்தல் கமிஷன் நினைச்சா இந்த சின்ன விஷயத்துல வந்து எப்படி வேணா டீல் பண்ணலாம், அங்கீகாரத்தை எப்படி வேணா டீல் பண்ணலாம். அங்கீகாரம் இல்லாத கட்சியா தான் இப்ப இருக்கு, எப்படி வேணா டீல் பண்ணலாம். ஆனா அவங்க ஓப்பனா வெளியில இவர் தான் தலைவர், எங்க ரெக்கார்ட் படி இவர் தான் தலைவர் சொன்னது வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளுக்கும் அந்த சின்னத்தை கொடுக்கறதுமே ஆமா இவர் தான். அதாவது இவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க முறைப்படி. இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ வந்து அதை பத்தி வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆக்சுவலா அது போலி ரெக்கார்ட்லாம் சொல்ல முடியாது, உண்மையா நடந்த விஷயங்கள் தான். அதனால இவங்க 2 பேருமே வந்து இது மாதிரி இருக்கிறது வந்து பாமக தொண்டர்களுக்கு வந்து வருத்தமான விஷயம். கட்சி இப்படி போறதுன்றது வருத்தமான விஷயம். ஆனா வந்து இப்போ இது மாதிரிலாம் இப்போ சாபம் ஓடுறாரு இல்லையா ராமதாஸ் அவர்கள், அந்த எமோஷன்ஸ் தேவையில்லை. கொஞ்சம் நிதானமா உட்காந்து ஒரு பொலிட்டிக்கலா திங்க் பண்ணாருன்னா, அவர் உண்மையிலேயே ஒரு பிற்பட்டவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த மாதிரியான ஒரு சோதனைகளை சந்திக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தாருன்னா, சரி நமக்கும் வயசாச்சு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், நம்ம சரி இவர் எப்படி பார்ட்டி எடுத்து போறாரோ பார்க்கட்டும் நம்ம அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமே தவிர, அதை விட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு எமோஷனலா ஒரு விஷயங்கள் எல்லாம் கொண்டாந்து பேசினார்னா அது வந்து அவங்க வாக்காளர்களை வந்து ரொம்ப குழப்புற ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா வாக்குகளே பிரிஞ்சுதானே. இப்ப இவர் பக்கம் கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவர் பக்கம் பெரும்பான்மையான நிர்வாகிகள்ல இருந்து கட்சி உறுப்பினர்கள்ல இருந்து பெரும்பான்மையான ஆதரவு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்ட இருக்கு. ஆனா இங்கேயும் வந்து அந்த ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு மேல அந்த அமைப்புகள் சங்கங்கள் அவங்களுடைய ஆதரவு இவர் பக்கம் இருக்கு. இப்ப இது வந்து யாரோட கூட்டணி போவாங்க, அபிஷியலா கட்சி இவருக்குன்னு அன்புமணி ராமதாஸுக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அவர் ஒருத்தவங்களோட கூட்டணி போவார், இவரு யாருக்கும் ஆதரவா செயல்பட போறாரா இல்ல கூட்டணியா அமைப்பா போறாங்களான்றது இனிமேதான் தெரிய வரும். ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கிறது உறுதி அப்படிங்கறத இப்படியே போனா ஓட்டுகள் கண்டிப்பா பிரிவது உறுதி. பாமக கீழ் லெவல்ல தொண்டர்கள் மத்தியில ஒரு பிளவு ஏற்படுறது உறுதி. இங்க ஒரு 25 பேர் இருப்பான், அங்க ஒரு 75 பேர் இருப்பான், 100 பேர் சிக்கல். ஆமா அது வந்து இப்ப நிச்சயமா அது வந்து ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பியே வேற வேற மாதிரி இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஆளுக்கு ஒரு கட்சியில ஆளுக்கு ஒரு ராமதாஸ் பக்கம் ஒருத்தர் இருப்பார், அன்புமணி பக்கம் ஒருத்தர் இருப்பார். ஆனா இதனால யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு பயன்? இதனால கட்சி வந்து தேர்தலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது இல்ல. ரெண்டாவது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியில நீங்க அதிகமா சீட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறையுது இல்ல. அதனால ராமதாஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் எமோஷனலா யோசிக்காம கட்சியுடைய நன்மையை கருதி, பாமக என்கிற கட்சி ஒரு பிற்பட்டவர்களுக்காக துவங்கிய கட்சி, அதோடைய எதிர்காலத்தை கருதி கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பொலிட்டிக்கலா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. யோசிச்சாருன்னா அவர் வந்து
அன்புமணியை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா செயல்பட விடுவாருன்னு என்னுடைய கருத்து. Okay. ஏன்னா வரப்போற எலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்ஸ். இதுல நீங்க தோத்தீங்கன்னா ஏற்கனவே அங்கீகாரம் இல்லாத இருக்கீங்க. இதுலயே ஒரு குறிப்பிட்ட ஓட்டோ குறிப்பிட்ட இடங்களோ நீங்க வாங்கலைன்னா அங்கீகாரம் கிடைக்காது. அப்போ நீங்க ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. அப்ப இது மாதிரி புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் லாபம் கிடையாது, அவருக்கும் ராமதாஸுக்கும் லாபம் கிடையாது, அன்புமணி அவர்களுக்கும் லாபம் கிடையாது. ஸோ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம செயல்படணும். நீங்க அவசர அவசரமா ராமதாஸ் எல்லா வேலையும் பண்றாரு, பொண்ணை வந்து அப்பாயின்ட் பண்றாரு, இதெல்லாம் பண்றாரு. அந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலா வந்து அது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய பையனுக்கு தான் நீங்க 20-25 வருஷமா நீங்க உங்க பையனுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அன்புமணி அவர்களும் வந்து தன்னுடைய மனைவி வந்து தர்மபுரியில் நிக்க வச்சாரு, அவர் பொண்ணுகள் வந்து கட்சி கொள்றதுக்கான முயற்சி பண்றாருலாம் சொல்றாரு. அவரும் கொஞ்சம் பொறுமையா வந்து 2026 தேர்தல்ல அவங்க மகள் வந்து ஒரு தொழில போட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா வந்து அன்புமணியும் கொஞ்சம் பொறுமையா அந்த ஃபேமிலி. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ராமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய மகள், அவருடைய மகளுடைய பையன், அவருக்கான ஏதாவது இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ அன்புமணி வந்து ஒரேடியா கைவிட்ட மாட்டார். எப்படியாவது பிற்காலத்துல எப்படியா அவங்களையும் கவனிக்க தான் செய்வார். ஒரேடியா பண்ண வேண்டாம், கொஞ்சம் மெதுவா பண்ணலாம் கூட நினைச்சிருக்கலாம் அவர். ஆக்சுவலா இவரும் வந்து தன்னுடைய ஒய்ஃபை நிறுத்துறது அதெல்லாம் கொஞ்சம் மெதுவா பொறுமையா பண்ணிருக்கலாம், அவசரம் இல்லை. அதனால ரெண்டு பக்கமுமே ஒரு கசப்பான விஷயங்கள் பலர் இருந்ததுனால இந்த தகராறு வந்து அப்படியே கபகபான்னு பத்தி டக்குன்னு இந்த நெருப்பு பட்டவுடனே குபீர்னு பத்தி எரியற மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா. அதனால ரெண்டு பேருமே நிதானமா யோசிச்சாங்கன்னா ஒற்றுமை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் பிரிஞ்சு போறவங்க எல்லாம் எவ்வளவோ பேர் சேர்றாங்க, எவ்வளவோ பல கட்சிகள்ல பல பிரச்சனைகள் நடக்குது, சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் நடக்குது, வெவ்வேறு ஆட்களுக்குள்ளேயும் நடக்குது, அப்பா பையனுக்குள்ள நடக்குது, அண்ணன் தம்பிக்குள்ள நடக்குது. எல்லாருமே கடைசியில ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு எதிர்காலம்னு வரும்போது நீங்க ஒரு தோல்வியை சந்திச்சீங்கன்னா வரப்போற எலெக்ஷன்ல அப்புறம் நீங்க எழுந்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்ல. அப்ப அதை முன்னாடியே உணர்ந்து நீங்க ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்ற ஒரு இதாவது ஆறுதலாவது உங்களுக்கு இருக்கும்ல. அந்த விஷயத்துல வந்து ராமதாஸும் அன்புமணியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது வந்து பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பு அதுவா தான் இருக்கு. அதனால அன்புமணியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டி இருக்கு. ராமதாஸ் அவர்களும் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலா போகாம கொஞ்சம் பொலிட்டிக்கலா சிந்திச்சு கொஞ்சம் நிலைமையை வந்து சரி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கும் இருக்குன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் வேலைகள்ல கூட்டணி அமைப்பதில் எல்லாரும் பிஸியா இருக்காங்க. பாமக என்ன பண்ண போறாங்க, ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வர போறாங்களா, இல்ல இரண்டு பேரும் இரண்டு பக்கமாவே கடந்து போக போறாங்களா, என்ன அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் பேசலாம். நன்றி. தேங்க்யூ.